உலகெங்கும் உள்ள சினிகேசி நேயர்களுக்கு வணக்கம். திரை பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குஷி இந்த படம் மே 19, 2000 வெளியானது. 25 வருடம் நிறைவு செய்த இந்த படத்தை பற்றி சில தகவல்கள். முதல்ல கதை. நாகர்கோயிலில் விஜயகுமார் தம்பதிக்கு நீண்ட கால குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறம் பிறக்கிற ஜோதிகா, ஒரே மகள், செல்ல மகள், ரொம்ப செல்லமாக வளர்த்துறார் விஜயகுமார். கல்கத்தாவில் நிலகல் ரவி தம்பதிக்கு மகனாக பிறக்கிறவர் விஜய். படத்துடைய ஆரம்பத்தில் 2 பேரும் பிறக்கிறது தனித்தனியாக காட்டுவாங்க. கல்கத்தாவில் இருக்க விஜயும் நாகர்கோயிலில் இருக்க ஜோதிகாவும் ஒன்று சேர போகிறாங்க. ஆனால் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறதான் கதை அப்படின்னு படத்துடைய ஆரம்பத்திலே கிளைமாக்ஸ் சொல்லிட்டு வித்தியாசம் படத்தை ஆரம்பிச்சிருப்பார் இயக்குனர் எஸ். ஜெயசூர்யா. அதுக்கப்புறம் விஜயும் ஜோதிகாவும் சென்னை காலேஜில் ஒன்றா படிக்கிற சூழ்நிலை உருவாகுது. அங்கே 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு தனிமையான சந்தர்ப்பத்தில் ஜோதிகா விஜய் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜோதிகாவோட இடுப்பை விஜய் திரும்ப திரும்ப பார்க்குறாரு. அதில் கோபமாக ஜோதிகா அவரை திட்டுறாங்க. இந்த சண்டை பெருசாகி 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் தனக்கு ஏற்ற பெண் ஜோதிகா தான் அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சாலும், தனக்கு ஏற்ற ஆண் விஜய் தான் அப்படின்னு ஜோதிகா நினைச்சாலும் 2 பேரும் அதை வெளிப்படுத்தாமல் ஈகோ அவங்களை தடுக்குது. அப்படியே போய் கிளைமாக்ஸில் அவங்க ஒன்று சேர்றாங்க. இதுதான் கதை. நடிகர்கள் பார்க்கும்போது முதல்ல நம்ம ஹீரோ விஜய் சார். 99 வெளியான துல்லாதமம் துள்ளும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தாலும் அதே 99 அடுத்து வெளியான என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா ஆகிய படங்கள் தோல்வி படமாக அமைந்தது. 2000 முதலில் வெளியான கண்ணுக்கு நிலவு படமும் தோல்வி படமாக அமைந்தது. விஜயுடைய மார்க்கெட் அவ்வளவுதான் என்றெல்லாம் திரையுலகில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் வெளியான இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. ஒவ்வொரு காட்சியிலும் தன் கேரக்டரை உணர்ந்து அது ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பண்ணியிருப்பார் விஜய். அடுத்து ஹீரோயின் ஜோதிகா. 99 வெளியான எஸ்ஜிஎஃப் முதல் படமான வாலியில் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடித்திருப்பார் ஜோதிகா. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் நடித்தார். இந்த படம் அவளுடைய முழு திறமையை வெளிக்காட்டுகிற படமாக அமைந்தது. இந்த படத்தின் மூலம் ஜோதிகா மிகச்சிறந்த நடிகை என்ற பெயரும், ஜோதிகா ஓவர் ஆக்டிங் செய்கிறார் என்ற பெயரும் கிடைத்த போதும் இந்த படத்தின் மூலம் அவர் முன்னணி நடிகையாக மாறினார். எல்லா பிரபலங்களும் இணைந்து நடித்தார். அதற்கு இந்த படமே அடித்தளம் அமைந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. மற்ற நடிகர்கள் பார்க்கும்போது விஜயகுமார், நிழல்கள் ரவி, ராஜன் பி. தேவ், நாகேந்திர பிரசாத் ஆகியோர் சொல்லலாம். பிரபல இந்திய நடிகையான ஷில்பா ஷெட்டி ஒரு பாடலுக்கு நடனமாடியிருந்தார். இதுபோக இந்த படம் இன்னொருவருக்கும் திருப்புமுனை படமாக அமைந்தது. அது நடிகை மும்தாஜ். 99 வெளியான மோனிஷா என் மோனோலிசா என்ற படத்தில் ஹீரோயினா அறிமுகமானவர் மும்தாஜ். அறிமுகப்படுத்தியவர் TR. ஆனால் தொடர்ந்து ஹீரோயின் கிடைக்காத காரணத்தால் இந்த படத்தில் ஒரு சிறிய வயதில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அவருக்கு ஒரு பாடல் காட்சியும் இடம்பெற்றது. அந்த பாடல் மிகப்பெரிய பிரபலமானது. அந்த பாடல் தான் கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான் என்ற பாடல். இதன் மூலமாக மும்தாஜ் ஹீரோயின் என்ற நிலையிலிருந்து கவர்ச்சி நடிகையாக மாறினார். இதைத் தொடர்ந்து பல படங்களில் அவருடைய நடனம் இடம்பெற்றது. நமக்கெல்லாம் தெரியும். முன்னணி கவர்ச்சி நடிகையாக பல ஆண்டுகள் வளம் வந்தார் மும்தாஜ். இன்னொரு நடிகர் விவேக். தன்னுடைய அற்புதமான காமெடியால் படத்தின் பல காட்சிகளில் கலகலப்பு உண்டாக்கியிருப்பார். இந்த படத்துக்கு இசை தேவா. தேவாவின் இசை இந்த படத்தின் வெற்றிக்கு துணையாக இருந்தது. விஜய்க்கு ஒரு அறிமுக பாடல் ஷில்பா ஷெட்டியோடு மேக் மேக் மேக்கோரினா என்ற பாடல். ஜோதிகாவுக்கு ஒரு அறிமுக பாடல் மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது. இது போக இருவரும் இணைந்து மேடையில் டிஸ்கோ நடனம் அடைகின்ற ஒரு பாடல் ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன் என்ற பாடல். ஏற்கனவே சொன்னபோல் விஜய் மும்தாஜ் கிளாமர் பாடல் கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான். போக கிளைமாக்ஸ் சற்று முன்பாக விஜய் ஜோதிகா இருவரும் மீண்டும் இணைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்த பாடல் மொட்டு ஒன்று மணந்திர கண்டேன். விஜய் தனிப்பட்ட முறையில் கனடா சென்ற போது அங்கு பிரபலமான பங்கி ஜம்ப் என்ற விளையாட்டை செய்தார். அதை வீடியோவும் எடுத்திருந்தார். அதை கேள்விப்பட்ட எஸ். ஜெயசூர்யா அதை இந்த படத்தில் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி மொட்டு ஒன்று மணந்திர கண்டேன் என்ற பாடலின் துவக்கத்தில்
இந்த பங்கி ஜம்பை இணைத்திருப்பார். அது ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. இது போன்ற 5 பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்து இந்த படத்தின் வெற்றிக்கு துணை நின்றது. இயக்கம் எஸ்.ஜே. சூர்யா. 99 வாலி என்ற படத்தை இயக்கி இயக்குனர் அறிமுகமானவர் எஸ்.ஜே. சூர்யா. இரண்டாவதாக அவர் இயக்கிய இந்த படத்திலும் முதல் பட ஹீரோவான அஜித்தை நடிக்க வேண்டும் என்பதுதான் எஸ்.ஜே. சூர்யாவின் எண்ணமாக இருந்தது. ஆனால் இரண்டாவது படத்தில் தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னா அவர்தான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இரண்டாவது பட வாய்ப்பை முதலில் வழங்கினார். ஏ.எம். ரத்னா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு இருந்த காரணத்தால் இந்த படத்தை நான் நடிக்கவில்லை, அடுத்த படத்தை நாம் இணைவோம் என்று எஸ்.ஜே. சூர்யா சொல்லிவிட்டார் அஜித். அதன் காரணமாக விஜயிடம் வந்தார் எஸ்.ஜே. சூர்யா. இப்படியாக குஷி என்ற அந்த படம் உருவானது. இந்த படம் 150 நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி படமாக ஓடியது. இதன் காரணமாக இந்த படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்கின்ற வாய்ப்பும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கே கிடைத்தது. பவன் கல்யாண் பூமிகா நடிப்பில் எஸ்.ஜே. சூர்யாவை தெலுங்கில் இந்த படத்தை இயக்கினார். அங்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து பர்தீன் கான் கரீனா கபூர் நடிப்பில் இந்தியில் இதே படத்தை இயக்கும் வாய்ப்பு எஸ்.ஜே. சூர்யாவுக்கே அமைந்தது. இந்தியிலும் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, இந்தி என்ற 3 மொழிகளிலுமே எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இயக்கும் வாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் தான் ஹீரோவாக வேண்டும் என்பதற்காக தமிழில் நியூ என்ற படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தார் என்பது வேறு விஷயம். இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவிடம் உதவியாளராக பணியாற்றியவர் தான் ஏ.ஆர். முருகதாஸ். இந்த படத்தில் விஜய் நண்பனாக 1-2 காட்சி தலை காட்டியவர் ஷாம். பிறகு அவர் இந்த படத்தில் கேமராமேன் ஜீவா இயக்குனராக மாறி எடுத்த படம் 12B. அதில் ஷாமை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். இதற்கு பல ஆண்டுகள் கழித்து ஷாம் விஜய்க்கு அண்ணனாக வாரிசு படத்தில் நடித்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் ஒளிப்பதிவாளர் ஜீவா, ராஜன் பி. தேவ், சின்ன கலைவாணர் விவேக், எஸ்.ஜே. சூர்யாவின் உதவி இயக்குநராக பணியாற்றி இயக்குனராகவும் நடிகராகவும் பின்னாளில் வலம் வந்த மாரிமுத்து ஆகியோர் இந்த நம்மிடையே இல்லை, காலமாகிவிட்டார்கள். வெள்ளிவிழா கொண்டாடிய இந்த படத்தை வெள்ளிவிழா ஆண்டில் நினைவு கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.